வனக்காவலர்கள் தங்கியிருக்க அதிரிமலை எஸ்டேட் இது தான். நம்ம 2வது நாள் அதாவது தொடங்கிட்டோம். முதல் நாள் இரவு இங்கே தான் நம்ம உறங்கணும். இங்கே 1 மணி நேரம் தான் மின்சார வசதி கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம காலையில் சிற்றுண்டியெல்லாம் முடிச்சுட்டு அகத்தியர் மலையை பார்க்குறதுக்கு இங்கேருந்து நம்மளுடைய பயணம் தொடங்கும். இந்த பயணம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம போகும் வழியில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வனக்காவலர்கள் நம்மளுக்கு சில ஆலோசனைகள் வழங்குவாங்க. அதன் பிறகு நம்மளுடைய பயணம் இங்கிருந்து தொடங்கிடும். குறிப்பாக இந்த பயணத்தில் இவர்கள் சொல்வதை நாம் கண்டிப்பாக கடைபிடிச்சு தான் ஆகணும். ஏன்னா இவர்கள் ரொம்ப அடர்ந்த காட்டுப்பகுதியில் மிருகங்களுடைய நடமாட்டம் இதெல்லாம் இருக்கும். அதனால் இவங்க சொல்லத ஆலோசனைகளை கேட்டுக்கிட்டு இவங்களை பின்பற்றி நம்ம இந்த பயணத்தை தொடர்றது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். நம்மளுடைய பயணம் கிட்டத்தட்ட 8 மணிக்கெல்லாம் காலையில் 8 மணிக்கெல்லாம் தொடங்கிடும். 8 மணிக்கெல்லாம் போனோன்னா அதுக்கப்புறம் அகத்தியர் மலையை சென்றடைவதற்கு ஒரு 12 மணி ஆகும். 12 மணிக்கு மேலே போனால் அங்கே போய் திரும்புறதுக்கு ரொம்ப தாமதமாகன்றதுனால கரெக்டாக 8 மணிக்கெலாம் இங்கேருந்து நாங்கள் காலையிலேயே புறப்பட்டுட்டோம். அகத்தியர் மலை போயிட்டு திரும்பி இதே இடத்துல நம்ம ஒரு நாள் இரவு தங்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திரும்பி வர்றதுக்கு கிட்டத்தட்ட நடப்பவர்களுடைய வேகத்தை பொறுத்து 2-3 மணி நேரங்கள் கூட ஆகலாம். காலையில் கேம்ப்லேருந்து அகத்தியர் மலைக்கு இப்போ தான் 6 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. கடுமையான மலையா, கயிறு பிடிச்சி இறங்கணும். சாதாரணமாகவே கடுமையாக வாங்க அதையும் போய் பார்த்துடலாம். எப்பவுமே இங்கே மழை பொழிவு இருக்குமா? நாங்கள் போன நேரத்தில் இங்கே மழை பொழிவு இல்லை. மழை பொழிவுகள்லாம் அதிகமாக இருக்கும்போது இங்கே அட்டைப்பூச்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குமா. அதனால் ரொம்பவே பார்த்து கவனமாக இந்த வழியை கடக்கணுன்றது ரொம்ப முக்கியம். நாங்கள் போகும் வழியெல்லாம் சிற்றார்கள் இதெல்லாம் கடந்து தான் நாங்கள் போனோம். இந்த இடம் பார்த்தோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லோரும் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம தங்கியிருந்த இடம் தெரியும். இதுதான் தாமிரபரணி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த மலையில் ஒரு பகுதியில் தமிழக கேரள பகுதியினுடைய எல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போனாங்கன்னா நம்ம போகலாம். கிட்டத்தட்ட கயிறு பிடிச்சி 3 இடங்களில் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். ரொம்பவே செங்குத்தாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். பாதுகாப்பாக ஏற முடியும். அதே நேரத்தில் நம்மளுக்கு அவங்களுக்கு உதவியாகவும் நம்ம கூடவே பெரிய உயரத்தில் உட்காந்துட்ருக்க பாருங்கள். சுற்றியுமே மலை, ஒரு மேகமூட்டம் நம்மளை கிட்டத்தட்ட மேகங்கள்லாம் தவழ்ந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் சற்று நேரத்தில் அகத்தியர் சிலையை நம்ம காணக்கூடிய இடத்திற்கு நெருங்கிட்டோம். இந்த மலையை தாண்டினாலே நம்ம அகத்தியர் சிலையை காணலாம். இதுதான் மேகங்கள் சூழ்ந்து நம்மை சுற்றிலும் ஒரு புதிய உலகம் இருக்கிற மாதிரியான ஒரு இடம். மிக உயர்ந்த உச்சியில் இருக்கின்ற அகத்தியர் சிலை, அவரை தரிசனம் செய்ததுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சிவனடியார்களால் நம்ம போற்றப்படுகின்ற இந்த இடம் இன்னைக்கு நாமளும் திருவடிகள் ரொம்ப மகிழ்ச்சி. பெருமான் அகத்தியர் மலை என்று சொல்லப்படுகின்ற பொதிகை மலை, அதனுடைய உச்சியில் தான் நம்ம இருக்கோம். அதுதான் அகத்தியர் சிலை. இந்த ஆன்மீக பயணத்துடைய தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் நம்ம இருக்கோம். இந்த ஆன்மீக பயணம் இத்தோட முடியுது. அடுத்து நம்ம கீழே இறங்கி போக போகிறோம். இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வசதி வாய்ப்புகள் போகும். ஆனால் வயசு போகாது. வயசு இருக்கும் பொழுதே வாழ்ந்து பாருங்கள்.